என்ன சொல்ல விரும்புறீங்க பக்தர்கிட்ட? இல்ல நாங்க நம்பி குழந்தை வரத்துக்காக தான் நம்பி வந்திருந்தோம். தொடர்ந்து 3 மாசம் கும்பப்படையல் வாங்கி சாப்பிட்டோம். ஒவ்வொரு முறையும் நாங்க நம்பிக்கையோட வந்தோம். அதுக்கான பலன் எங்களுக்கு கை மேல கிடைச்சது. கரு தங்கினவன அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? கண்டிப்பா அம்மாக்கு நன்றி சொன்னீங்களா? நன்றி. அது இரட்டை கருவா தங்கிருச்சுன்னு டாக்டர் சொல்லும் போது ஒரு முறை மட்டும்தான் நாங்க 2 பேர் ஜோடியா வந்தோம். அடுத்த 2 முறை ஒய்ஃப் மட்டும்தான் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்க நம்பிக்கையா தான் எங்களுக்கு வேணும்னு வந்தோம். கண்டிப்பா அம்மா கொடுத்துட்டாங்க. அது இரட்டை சந்தோஷமா கொடுத்திருக்காங்க. ஆமா, அது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கா பக்தர்கிட்ட சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருக்குதுங்க. யாராலையும் கொடுக்க முடியாத கண்டிப்பா நடக்கும். இது சமயபுரத்தம்மன் உங்களுக்கு அதில் புரிவாங்க. உங்களுக்கு எப்படி இரட்டை சந்தோஷமா கொடுத்தாங்களோ அதே போல நம்ம ஆலயத்துக்கு வந்து இரட்டை குழந்தை ஈண்டெடுத்த தம்பதிகளும் இந்த வீடியோ மூலியமா உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த தம்பதிகளுக்கு அம்மா மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்தது போல உங்களுக்கும் அள்ளி தருவாங்க. பொறுமை காத்திருங்க. ஓம் சக்தி. ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் வடக்கு வீதியை சார்ந்த திருஜா சாமியப்பன் தம்பதிகள் திருமணமாகி 2 ஆண்டு காலம் மலரி செல்வம் இல்லாம நம்ம சேலத்தில் மகமாய நம்பிக்கையோட தேடி வந்து 3 அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வேண்டி சாப்பிட்டுருக்காங்க. 3வது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு ஒரு குழந்தை வரமாக கேட்டு வந்த தம்பதிகளுக்கு இரட்டை கருவாக தக்க வச்சு ஒரே பிரசவத்துல ஆண் குழந்தை ஒன்றும் பெண் குழந்தை ஒன்றும் வரமாக அள்ளி கொடுத்திருக்காங்க. நம்ம சேலத்து மகமாயி ஒரு குடும்பத்திலையும் யாராலையும் கொடுக்க முடியாத பொக்கிஷத்தை வரத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. நித்தம் யூடியூப்லயும் இன்ஸ்டாவிலையும் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்பிக்கையோட வந்த தாமதப்படுத்தினாலும் நம்பிக்கையோட வந்து கும்பப்படையில் சாப்பிட்ட அத்தனை பேருக்கும் இல்லங்காம நம்ம சேலத்து மகமா வரத்தை அள்ளி கொடுப்பாங்க. இந்த இரட்டை குழந்தைகளும் அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி.